வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். பிகினிங் டைமில் வந்து நான் படிக்கிறதுல வந்து மெயினாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ரொம்ப பிகினிங் டைமில் வந்து நம்ம இது ஏன் படிக்கணும், இதை படிக்க வேணான்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும். அது வந்து நம்ம நீட்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே நீங்கள் மொபைல் வந்து அவாய்ட் பண்ணணும் அண்ட் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லா போகும். பிகினர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்னா மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது தப்பு நடக்கும்போதோ அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அந்த டைமில் நம்ம அதுவும் மெயினாக நீட்னாலே ஒரு பயம் இருக்குது செய்யுது நிறைய பேர் மேலே. அது அந்த பயம் மட்டும் அவங்க ஃபஸ்ட்டு நீட் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது வந்து வேறு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்கணும். படிப்பில் கவனம் இருந்து படித்தா தான் அது நம்ம படித்ததாகவே கணக்கு. சும்மா படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படி ஃபஸ்ட்டு நான் அப்படி படித்ததில்லை. அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு நம்ம இப்படி பிகினிங் டைமில் மெயினாக தப்பு பண்ணுறது வந்து டைம் ப்ரெஷரில் தான். டைம் வந்து கம்மியாக இருக்க நேரத்தில் நம்ம டைம் கம்மியாகிடுச்சுன்னு நினச்சி கொஞ்சம் வேகமாக நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ நிறைய தப்பு நமக்கு வரும். அந்த கொஷின்ஸும் அவங்க ட்விஸ்ட் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. டைமில் தப்பு பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து அந்த டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது. மெயினாக அந்த டைமில் நான் நிறைய தடவை டென்ஷன் ஆகிடுவேன். அது டென்ஷன் ஆகாமல் ஒரு சில டெஸ்ட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு டென்ஷன் ஆகிறத குறைச்சிட்டு கொஞ்சம் காமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். டக்குன்னு பயந்துட்டோம்னா நம்ம எந்த விஷயமும் படிப்பே சரியாக நமக்கு ஏறாமல் கூட போகும். நம்ம சரியாக படிக்காமல் கூட போயிடலாம். அந்த டைமில் பயப்படணுங்கிறது ஒரு அவசியமில்லாத விஷயம் தான். அது போக போக தான் எனக்கு தெரிய வந்தது. அது நான் 2-3 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதுவே நம்ம மைண்டில் ஞாபகம் வந்துடும். அது மைண்டில் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் PS தரணேஸ்வர். நான் நீட் 2023 UGயில் 705 அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்பா பேர் P பழனியப்பன், என் அம்மா பேர் J சுகந்தி. அப்பா வந்து சேலம் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. கலெக்டரேட்டில் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் இருக்க செட்டிமாங்குறிச்சின்ற கிராமம். நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்க வித்யாநிகேதன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அது ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான். நெக்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து சேலத்தில் வேலை செய்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் இங்கே 6th to 12th வரைக்கும் நான் CBSEயில் படித்தேன், ஜெயராம் பப்ளிக் ஸ்கூலில். +1 ஜாயின் பண்ண உடனே வந்து கொஞ்சம் +1ம் படிக்கணும், நீட்டும் படிக்கணும்னு ஒரு பயமும் ரொம்ப ஒரு பேர்டன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அது டக்குன்னு பயந்துட்டோம்னா நம்ம எந்த விஷயமும் படிப்பே சரியாக நமக்கு ஏறாமல் கூட போகும். நம்ம சரியாக படிக்காமல் கூட போயிடலாம். அந்த டைமில் பயப்படணுங்கிறது ஒரு அவசியமில்லாத விஷயம் தான். அது போக போக தான் எனக்கு தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு நீட் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு 3 சப்ஜெக்ட்லேயுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவாக இருந்தாலும் அது வந்து நார்மலாகவே அந்த புக்லேயே NCERT புக்கு எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப எல்லாத்துக்கும் பேஸான லெசனாக தான் கொடுத்துருப்பாங்க. அது படித்தா நெக்ஸ்ட் லெசன்ஸ், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அடுத்தடுத்து புரிகிற மாதிரி இருக்கும். தென் அடுத்தடுத்த லெசன் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வர லெசன்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் அந்த ஃபஸ்ட் சில சாப்டர்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். ஃபிசிக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் சொல்லலாம், கெமிஸ்ட்ரிலையும் ஒரு ஃபஸ்ட் 4 to 5 சாப்டர்ஸ் சொல்லலாம். அது வந்து நீங்கள் நல்லா கிளியராக படிச்சிட்டிங்கன்னா அது வந்து அடுத்து வர சாப்டர்ஸ்க்கு உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது பேசிக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸ்டார்டிங்கில் இருக்க சில சாப்டர்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக்கை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய அது சாப்டர்ஸை நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 5 to 6 லெசன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் சிலது இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது நம்ம அடுத்த என்னென்ன சாப்டர்ஸில் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன பேஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட் சில சாப்டர்ஸ் பார்த்தா அந்த அளவுக்கு அது இல்லைன்னா நம்ம மேற்கொண்டு படிக்கிறது நமக்கு முழுமையாக புரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் எழுதினேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆன்லைனில் எழுதும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 3 hours கம்ப்ளீட்டாக அந்த மாடலில் டெஸ்ட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எழுதுனதில்லை. அது MCQs டைப் நீட் மாடலில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதால எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த டெஸ்ட்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு
விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். அது எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேனோ அதை இன்னொரு தடவை வராத மாதிரி பார்த்துக்கிட்டேன். சேம் கிட்டத்தட்ட அந்த கொஷினை சரியாக படிக்காதது, டைம் கம்மியாக இருக்கும்போது சம்டைம்ஸ் தப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய டைம் நடக்கும். அது வந்து நம்ம போக போக சரியாயிரும்னு ஒரு 4-5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் அது தானாகவே சரியாயிடுச்சு. அது படிக்கும்போது வந்து வேறு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்கணும். படிப்பில் கவனம் இருந்து படித்தா தான் அது நம்ம படித்ததாகவே கணக்கு. சும்மா படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படி ஃபஸ்ட்டு நான் அப்படி படித்ததில்லை. அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, இப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு தடவை எடுத்து படிச்சிட்டோன்னா தென் நாம் இதை இன்னொரு தடவை அவ்வளோ டீப்பாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து கிளியராக எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் மாதிரி ஃபாஸ்ட்டாகவே படிச்சிடலாம். அந்த ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கணுன்றது வந்து ஃபஸ்ட்டு படிக்க முடியல. அதுக்கப்புறம் அது செஞ்சது தான் ஃபஸ்ட்டு தப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், டிவி, ஃபோன், அந்த மாதிரி. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் படிக்கணுங்கிறது அந்த கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா நான் அதை ஃபீல் பண்ணேன். டிவி இருக்கிற ரூமில் நீங்கள் படிக்கக்கூடாது. மெயினாக யாராவது டிவி போட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வேறு ரூமில் போய் படிச்சுக்கணும். ஃபோன் வந்து அது செல்ஃப் கண்ட்ரோல் தான். நான் வந்து 10th வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் மெயினாக போனதால் அப்போலேருந்தே நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் 11th வர்றப்ப. அதை ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க அந்த டைமில் தான் ஃபீல் ஆகும். அதை எப்படியாவது நம்ம நிறுத்தணும்னு நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் அது ஃபீல் ஆகும். மொபைல் யூஸ் பண்ணும்போது டைம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் அதே பார்த்துட்ருப்போம். அதனால் நமக்கு படிக்கிறதான டைம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லி அது 1 மணி நேரம் அந்த மாதிரி கூட டைம் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு நேரம் வந்து படிக்கிறதுக்கு கம்மியாயிரும். அது ஒரு ரீசன், நமக்கு டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். மொபைல் வந்து கன்ஃபார்மாக ஒரு டைம் கில்லர்னு தான் சொல்லணும். அது வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் அது மெயினாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நமக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே அது நம்ம கம்மியான நேரம் தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே படிக்கிறதுக்கு ஆன டைம் வந்து நமக்கு கிடைக்கும். நீட்டுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே நீங்கள் மொபைல் வந்து அவாய்ட் பண்ணணும் அண்ட் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லா போகும். பிகினிங் டைமில் மெயினாக தப்பு பண்ணுறது வந்து டைம் ப்ரெஷரில் தான். டைம் வந்து கம்மியாக இருக்க நேரத்தில் நம்ம டைம் கம்மியாகிடுச்சுன்னு நினச்சி கொஞ்சம் வேகமாக நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ நிறைய தப்பு நமக்கு வரும். அந்த கொஷின்ஸும் அவங்க ட்விஸ்ட் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. டைமில் தப்பு பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து அந்த டைமில் டென்ஷன் ஆகக்கூடாது. மெயினாக அந்த டைமில் நான் நிறைய தடவை டென்ஷன் ஆகிடுவேன். அது டென்ஷன் ஆகாமல் ஒரு சில டெஸ்ட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு டென்ஷன் ஆகிறத குறைச்சிட்டு கொஞ்சம் காமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து டைம் ட்ரபிள்னால நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் நிறைய தடவை டைமில் டென்ஷன் ஆகி நிறைய தடவை தப்பு பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சில எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமா நானே திருத்திக்கிட்டேன். அந்த டைம் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம சில டெஸ்ட் எழுதும்போது நாமளாகவே தான் கற்றுக்கணும். அது சில டெஸ்ட்டில் நம்ம டைமால் தப்பு பண்ணிட்டோங்கிறதால அது அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது. அதை நாம் எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்கக்கூடாது. டெஸ்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நம்ம அந்த ஒரு சீரியஸ்னஸ் அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா தான் நமக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து நமக்கு பழகும். ஏன்னா நம்ம இதை நார்மலாக எடுத்துக்கிட்டு நீட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதும்போது நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் வந்து அப்போ இருக்கக்கூடாதுன்னா இப்போலேருந்தே நம்ம இதை சீரியஸ்னஸோட ஹேண்டில் பண்ணோன்னா அந்த நீட் எக்ஸாமுங்கிற அதுக்கு ஒரு பயம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். நான் வந்து டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு மெயினாக ஃபஸ்ட்டு பார்ப்பேன். கரெக்டானது அதை நாங்கள் அவ்வளோவா கவனிக்கிறத விட தப்பானது தான் மெயினாக கவனிப்பேன். ஏன் தப்பாச்சு, எங்கே டெஸ்ட் வந்து மெயினாக நம்ம எங்கே சரியாக படிக்கலை இல்லை நம்ம எங்கே வீக்காக இருக்கோங்கிறத பற்றி தான் அது மெயினாக சொல்லும். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எங்கே நம்ம சரியாக படிக்கலை இல்லை எங்கே நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து அந்த தப்பை வந்து ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நடந்ததுக்கு ஒரு சில நாட்கள் 2 to 3 days வரைக்கும் அந்த என்னென்ன தப்பு பண்ணணும்னு திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுவே எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும், இனிமேல் அந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு. அது மாதிரி தான் நான் அந்த 2 to 3 days என்னென்ன தப்பு பண்ணேன்னு டெய்லியும் பார்த்துட்ருப்பேன். அது தப்பு வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் திரும்ப வர செய்யும் தான். நம்ம மெயினாக டைமில் பண்ணுற தப்பு வந்து நம்ம திருத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அது கொஞ்சம் பழக தான் நம்ம சரி பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் இன்னொரு தடவையும் தப்பு நிறைய தடவை செஞ்சுருக்கேன், செஞ்சதே திரும்பி தப்பு செஞ்சுருக்கேன். அது இன்னொரு தடவை செய்கிறப்ப நமக்கு இன்னொரு தடவை அது
எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான். நம்ம அதை இன்னொரு தடவை செய்யக்கூடாது, நமக்கு மைண்டில் இன்னும் நல்லா பதியும். அது நான் 2-3 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதுவே நம்ம மைண்டில் ஞாபகம் வந்துடும். அது மைண்டில் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கொஷின் நம்ம பார்த்தோனாலே இந்த தப்பு நம்ம செஞ்சுருக்கோம், இது மாதிரி இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துடும். பயத்தை வந்து எப்பயும் ஓவர் கம் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதணும். பயந்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதணும்னா நம்ம மனநிலை சரியில்லாமல் எழுதுகிற மாதிரி தான், அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்காது. நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம வந்து மைண்ட்லேயும் பாடியிலையும் நல்ல கண்டிஷனில் எழுதணும். அப்போ தான் நமக்கு டெஸ்ட்டுக்கான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஷினை ரொம்ப வேகமாக படிக்கிறது தான் மெயினாக ஆரம்பத்தில் அவங்க தப்பு பண்ணுறது. அது நானும் அதை நிறைய தடவையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வேகமாக படிச்சுட்டு இதுதான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் ப்ரெஷரில் நம்ம சீக்கிரமாக பண்ணிடுவோம். கொஷினை வந்து எவ்வளோ டைம் கம்மியாக இருந்தாலும் நம்ம லைன் பை லைன் கரெக்டாக படிக்கணும். நம்ம மாற்றி படிச்சிட்டோன்னா நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். அது நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த தப்பு நான் உணர்ந்தேனே. அதுக்கப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் சரி பண்ணிக்கணும். பிகினர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்னா மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது தப்பு நடக்கும்போதோ அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அந்த டைமில் நம்ம அதுவும் மெயினாக நீட்னாலே ஒரு பயம் இருக்குது செய்யுது நிறைய பேர் மேலே. அது அந்த பயம் மட்டும் அவங்க பயம் இல்லாமல் அவங்க நீட்டை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே சக்ஸஸ் கிடைக்கும். அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே இந்த மாதிரி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா அது வந்து நம்மளோட நிலை வந்து தடுமாறும். அதனால் நமக்கு சமநிலையோடு இல்லாமல் நம்ம தடுமாற்றத்தோடு எதையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லேயும் நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகினிங் டைமில் வந்து நான் படிக்கிறதுல வந்து மெயினாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ரொம்ப பிகினிங் டைமில் வந்து நம்ம இது ஏன் படிக்கணும், இதை படிக்க வேணான்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும். அது வந்து நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும், நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். நம்ம எப்படியாவது இதை படித்தே ஆகணும், நமக்கு இதான் ஒரே வழி, நீட் எக்ஸாம் தான் டாக்டர் ஆகிறதுக்கு ஒரே வழி, ஸோ நம்ம படித்தாகணும் அப்படின்ற தாட் இருக்கணும். பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படிக்க ட்ராக்கு வர்ற அந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்க முடியாமல் போகும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருந்திருக்கு. அதை முன்னாடியே நான் ஓவர் கம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கூட 705 எடுத்திருக்கேன். இன்னும் கூட அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்போ கூட என்ன பண்ணுறீங்கன்னா பிகினர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த தாட்ஸ் இல்லாமல் இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவாக இருக்கும். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.